மிருதங்கம். எல்லாரும் மிருதங்க சக்கரவர்த்தி உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மிருதங்க சக்கரவர்த்தியில் ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம ஐயா சிவராமன் ஐயா வாசிச்சார்னா எப்படி வாசிப்பாரோ அதே ஒரு பாடி எக்ஸ்பிரஷனோட அவர் மிருதங்க வாசிக்கிறது மிருதங்க சக்கரவர்த்தியில் பார்க்கலாம். அது பிரச்சனை இல்லை, ஏன்னா மொத்தமே நீ மிருதங்க சக்கரவர்த்தி தான் போவது, அதுக்காக ஒரு மெனக்கடல் கிடணும். ஆனால் திருவிளையாடலில் ஒரே சீனில் அவர் எல்லா மியூசிக்கையும் வாசிக்கிற மாதிரியும் கொன்னக்கோல் சொல்கிற மாதிரியும் ஒரு இது இருக்கும். எல்லாமே சிவாஜி தான். அது எல்லாமே சிவாஜின்னு நீங்கள் ஏற்றி விடுங்கயா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சீனை கன்சீவ் பண்ண டைரக்டரை பற்றி நமக்கு ஞானம் இருந்தாக்க புரியும். ஒரு சாதாரண இசை கலைஞனோட வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞனோட போட்டி போடணுன்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. பானப்பத்திரரோட ஒரு சராசரி கலைஞன் வந்து போட்டி போடணும் போது ஆண்டவனே இறங்கி வந்து அவனுக்காக இந்த இசையை வாசிக்க போறாரு. அப்ப எல்லாவற்றிலும் இருப்பது பரம்பொருள் ஒன்றுதான் இருக்குல்ல. இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவத்தை வந்து ஒரு காட்சியில வச்சு மிருதங்கம் வாசிக்கிறதும் அவர்தான், மோர்சிங் வாசிக்கிறதும் அவர்தான், கொன்னக்கோல் சொல்றதும் அவர்தான், கஞ்சிரா வாசிக்கிறதும் அவர்தான், எல்லாமே அவன் தான்டான்றத ஒரு காட்சியில இதை விட எப்படிங்க ஒரு டைரக்டர் சொல்லிட முடியும்?